இன்றைக்கி மூர்த்தத்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா புதுசாக எதுனா சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சென்னையில் உள்ளவங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். சென்னையில் திருவான்மியூரில் இது ரொம்ப ஃபேமஸ். இதை குடித்த ஒரு ஃபீல் வரும் பாருங்கள். குடித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். குடிக்காதவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ஸ்டைலில். அதுக்கு ஒரு கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ்லேயும் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு பூந்தி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே போடுறதுக்கு இஞ்சி, புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச இஞ்சி, பச்சை மிளகாய், அந்த பெரிய மாங்காய் துண்டு, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்தேன். இப்போ தயிரையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே உப்பும் சேர்த்துட்டு இது நம்ம ஒரு 2 பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் போய்ட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு டம்ளரில் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச மாங்காய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் எடுத்து வச்ச பூந்தியும் சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம வடிகட்டின அந்த மோரை இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான மூர்த்தத்தா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.